மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். We welcome you again in the matchless and sweetest name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் இந்த 4வது மாதத்திலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோமாக. Let's all turn our minds and spirits to the promise that God has given us in this 4th month. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32:27 வசனம். The promise that God gave us is Jeremiah chapter 32 and verse 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? இந்த வசனத்திலிருந்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? Even today what God wants to speak to us in this verse is அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. there is nothing that is impossible for God to do. அவராலே முடியாத காரியம் ஏதாயிலும் இருக்குமா என்று கேட்டால், if it is a question that is there anything that God cannot do, பதில் என்னவாய் வரும் என்று சொன்னால், the answer would be அவரால் எல்லாம் ஆகும். it is all things are possible for God. அவரால் எல்லாம் கூடும். All things are possible for God. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for God. அவரால முடியாதது சில இருக்குதுங்க. There are some things that is not possible for God. அவரால தீமை செய்ய முடியாது. God cannot do any harm. அவரால் பாவம் செய்ய முடியாது. God cannot sin. அவரால் பகைக்க முடியாது. God cannot hate. தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார். He will not push or reject anybody who come unto him. தம்மை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட மாட்டார். He will not forsake anybody who comes near. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. He is a God who does not lie. இவைகள் தான் அவரால முடியாது. These are the things that God cannot do. மனுஷன் இத தான் செய்றாங்க. But man does all these things. நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குரைத்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். But our God is a God who fulfills everything that he promised us. அவர் பொய் உரையாத தேவன். Because he is a God who does not lie. நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். He is a God who takes us to himself. நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்திருக்கிறார். Our God walked around doing good to people. ஆண்டவரிடத்திலே அன்பு உண்டு. There is love in God. நம்முடைய தேவன் பரிசுத்தமும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவருமாய் இருக்கிறார். Our God is a holy God and he is wonderful in his holiness. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. That is why this word says that there is nothing impossible for God. அன்று மரியாளுக்கு தேவ தூதன் தரிசனமாகி When the angel of the Lord came in a vision to Mary, பிரவேசித்து சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், the word that the angel told Mary, நீ ஒரு குமாரனை பெறுவாய். you will have a son. நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்பதுதான் தேவதூதருடைய அந்த வார்த்தையா இருந்தது. You will have a son is the word from the angel. ஆனால் மரியாள் தனக்கு பதில் வந்தது என்ன? மரியாளிடத்தில் வந்த பதில் என்ன தெரியுங்களா? But the answer from Mary was, இது எப்படி ஆகும்? how will this happen? இது எப்படி சாத்தியமாகும்? How is this possible? நான் புருஷனை அறியாதவனா இருக்கிறேனே. I am a virgin. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், The angel responded, உன் இனத்தாளாகிய எலிசபெத் முதிர் வயதிலும் அவள் இப்பொழுது கர்ப்பவதியா இருக்கிறாள். The angel said, your cousin Elizabeth even at this old age has a son. ஆகவே நீயும் ஒரு குமாரனை பெறுவாய் என்பது. So you will also have a son. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible for God. நாம் ஆராதிக்கிற தேவனால் ஒரு மலடியை குழந்தை பெற செய்யவும் அவராலே முடியும். The God we worship can give a son to even a barren woman. ஒரு கன்னிகையை தன்னுடைய ஆவியின் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் குழந்தை பெற செய்யவும் முடியும். He can even give a son to a virgin through the Holy Spirit. அதனாலதான் ஆண்டவர் வார்த்தை வருகிறது லூக்கா 1:37 வசனத்திலே. That is why the word comes in Luke chapter 1. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing that is impossible for God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for God. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தால், Today if you have come with some situation into the presence of God, ஆண்டவரே இது நடக்குமா என்ற சந்தேகத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், if you are doubting whether this will happen, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. there is nothing impossible for God. நம் ஆராதனை நேரத்திலே சிலர் சந்தேகத்தோடு நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்.
ஆராதித்திருக்கலாம். Maybe you would have worshipped with many doubts in the worship. ஆராதனை நேரத்திலே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா, அல்லது நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போன பிறகு என் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். You might have many questions during the worship that I might have to go back to the circumstances. What might it be? ஏனென்று சொன்னால் எனக்கு முன்பாக மிகவும் இருளான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. Because there is a very dark situation before me. நான் போகிற பாதை எல்லாம் தோல்வி அடைகிறதா இருக்கிறது. Because the path that I walk is a path of failure. தேவனை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்ய காத்திருக்கிறார். Dear child of God who have trusted God, God is waiting for அவராலே your blessing. ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing that God cannot do. மனிதர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட சூழல் இருந்த நபர்களை குறித்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace that we meditate on people who are forsaken by other people. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போமாக. Matthew chapter 8 verse 1 and 2. அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். When Jesus came down from the mountainside, large crowds followed him. அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, A man with leprosy came and knelt. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் Lord, if you are willing. என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கவில்லை. He did not ask, make me clean. என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். He said, it is possible for you to make me clean. உம்மால் ஆகும் என்று சொன்னான். He said, it is possible for you. நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. There is nothing that is impossible for our God. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 இந்த சுவிசேஷங்களிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். We see this incident in the Gospels, Matthew, Mark, Luke. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த குஷ்டரோகி பணிந்து கொள்வதையும், This leper comes before God and kneels before Jesus. முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பதையும், We see that he comes before and kneels and commits before Jesus. முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே எனக்கு நீர் இந்த காரியத்தை செய்ய உம்மால் ஆகும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணத்தை 3 இடத்திலும் நாம் பார்க்க முடியும். We see in all these 3 instances that he commits and confesses that, Lord, it is possible for you to clean me. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், மார்க்கு 1 அதிகாரம் 40ஆம் வசனத்திலும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இந்த சம்பவத்தை நாம் தியானிக்க பார்த்துக்க முடியும். We can see this in Matthew chapter 8 verse 2 and Mark chapter 1 and verse 40 and Luke chapter 5 and verse 12. அந்த குஷ்டரோகி சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்மால் ஆகும் என்று சொன்னான். The leper said, Lord, it is possible for you. ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் ஆண்டவரே கூடும் என்று சொல்லி ஆகும்படி அந்த மனுஷன் சொன்ன பொழுது, When he said that, Lord, it is possible that you can heal me, தன் கையை தொட்டு அவனை சுத்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். Jesus reached out his hand and touched, I am willing and be clean. இந்த குஷ்டரோகியை குறித்து விளக்கமாய் பிறகு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I will explain about this leper later on. இந்த குஷ்டரோகி எப்படி அவன் சுகம் பெற்றான்? How did this leper was இவனுக்குள்ள எப்படி ஒரு விசுவாசம் வந்துச்சு? How did he have the faith? ஏனென்று சொன்னால் யூதர்களுடைய முறைமையின்படி ஒரு ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கிறது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களா இருக்கிறார்கள். Because according to the tradition of the Jews, they followed the law. லேவியராகமத்திலே குஷ்டரோகம் உள்ளவர்கள் ஒரு புறம்பான இடத்திலே அவர்களை நிறுத்துவார்கள். According to the Levites law, the lepers should be kept aside. ஆனால் இவனும் ஒரு திரளான கூட்டத்திற்கு முன்பாக அவன் கடந்து வருகிறான். But he comes before a large crowd of people. அங்கே வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். He comes there and kneels before Jesus and says, Lord, if you can heal me, Lord, he says. பழைய ஏற்பாட்டிலே In the Old Testament, நாகமான் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். Naaman was a leper. அந்த குஷ்டரோகி அவனுக்கு சுத்தமாவதற்கு கர்த்தருடைய தாசனை தேடி போனான். He went in search of a man of God for him to receive அந்த healing. தீர்க்கதரிசியிடத்திலே போன பொழுது அவனுக்கு சுகம் கிடைத்தது. When he went to the prophet, he received healing. ஆனால் அதற்கு பிறகு வேதத்திலே பார்க்கும் பொழுது குஷ்டரோகி
குஷ்டரோகிகள் சொஸ்தமானதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. But after this we never read an instance where a leper was healed. ஒருவேளை இந்த மனுஷன் குஷ்டரோகி ஆனவன் பலருடைய நிந்தனைக்குள் அவன் அவமானத்துக்குள் கடந்து சென்றிருக்கலாம். Maybe this leper might have been outcast and he might have been criticized by many people. அநேகர் அவனை ஏளனமாய் பேசியிருக்கலாம். Many people would have made fun of him. அநேகர் அவனை துரத்தியிருக்கலாம், இங்க இருக்க கூடாது என்று சொல்லியிருக்கலாம். Many people would have chased him out. அவன் பல இடங்களிலே வியாதியை குணமாக்குவதற்காக அவன் கடந்து சென்றிருக்கலாம். He would have traveled to many places to receive. எதுவும் அவனுக்கு விடுதலை கொடுக்கவில்லை. Nothing could heal him. ஆனால் இயேசுவிடத்தில் வந்து அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று. அந்த விசுவாச வார்த்தை அவனுக்கு எப்படி வந்தது? But how did he come to Jesus and say these words of faith? Lord, if you are willing, you can heal me. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், if we read Luke chapter 5 and verse 12, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு, a man with leprosy looked at Jesus and said, முகம் குப்புற விழுந்து, he fell face down, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். he pleaded with Jesus, Lord, if you are willing, you can make me clean. இந்த வார்த்தை அவனுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், how did he receive this word? இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கினார், அல்லது தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷனை சுகமாக்கும் என்ற வார்த்தை அவனுக்குள்ளே கடந்து வந்தது. This word that the power of God and Jesus could heal any man. இதற்கு முன்பு அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we read the previous chapter, Luke chapter 4, ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். when Jesus was preaching in the temple, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் வாசித்து முடித்து சொல்லுகிறார், as he was reading and finishing the book of Isaiah, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். there were many people who were lepers. ஆயினும் சீரிய தேசத்தனாகிய நாகமானை அல்லாமல் அவரிடத்தில் வேறு எவனும் சுகமாக்கப்படவில்லை என்று அந்த சத்தியத்தின்படி அவர்களுக்கு சொல்லி எடுத்துரைத்தார். He told them the truth that yet nobody was cleansed except for Naaman the Syrian. நிச்சயம் நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையானது அங்கே அந்த தேவாலயத்திலிருந்து பிரசங்கம் பண்ணப்பட்டது அவனுடைய காதுகளுக்கு போயிருக்கும். I believe definitely that this word that was preached from the temple would have reached his ears. பல நீ வைத்தியனிடத்திலே போய் நீ சுகத்திற்காக தேடி போனாய். He went to many doctors in search of healing. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்று இந்த தேவாலயத்திலே வந்து இந்த வார்த்தை எடுத்துரைத்தது உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வேளை யாராவது சொல்லி இருக்கலாம். Maybe that the preaching of Jesus from the temple of God, somebody அந்த வார்த்தையானது அவன் உள்ளத்திலே ஒரு விசுவாசத்தை பிறப்பித்திருக்கும். This word of God gave birth to a faith. அதனால தான் அடுத்த சாப்டர்ல அவன் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறான். That is why he confesses with faith that Lord, if you are willing, you can make me clean. ஆண்டவரே நான் எங்க போனாலும் எனக்கு விடுதலை கிடைக்கல. Lord, wherever I went, I did not receive ஆனா உம்முடைய சமூகத்திலே வந்தா எனக்கு விடுதலை கிடைக்கும். But if I come to your presence, I will அதனால தான் அந்த மனுஷன் அங்க வந்தான். That is why this man came இந்த there. குஷ்டரோகியை போல நாம் பல இடங்களிலே நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருந்தாலும், though like this leper we might be in many situations where we are outcast, we are வாரந்தோறும் நாம் burdened. கேட்கிற வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே வைத்து, As we hear the word of God, we keep it in our hearts. அல்லது நாம் தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நம்பி அவருடைய சமூகத்திற்கு வருவோம் என்று சொன்னால், as we meditate on the word and hold on to the promises and come to his presence, ஆண்டவர் அந்த குஷ்டரோகிக்கு சொன்னது போலதான் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது போல நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுப்பார். just like Jesus told this leper, I am willing, be clean, God says the same things to us. ஆண்டவரே நான் புறம்பே தள்ளப்பட்டவனா இருக்கிறேன், Lord, I am a man who is outcast, ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறேன், I have been set என் aside, குடும்பத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. there is no recognition for me in my ஆனால் family. இன்னைக்கு உம்முடைய சமூகத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறேன். Lord, but I have come in your presence, உம்மாலே trusting you. செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்பி வந்திருக்கிறேன். I believe that there is nothing impossible for you to do. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய கவனத்திற்கு முன்பாக வருகிறது. The word of Jesus comes before us. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. I am willing, be clean. கர்த்தர் அவனை சுகமாக்கினார். God healed this man. இன்னைக்கு எப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போய்
கொண்டிருந்தாலும், no matter what kind of trying எப்பேற்பட்ட situation, வியாதியின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும், whatever kind of disease you might be ஒருவேளை walking through, பிரச்சனைகள் பலவீனங்கள் உங்களை ஆழ்த்தி கொண்டிருந்தாலும், though problems and situations might subdue you, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முன் வராமல் இருந்தாலும், though no man comes to help you, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து, ஆண்டவரே எனக்கு நீ சுகம் கொடுக்க போதுமானவரா இருக்கிறீர், நீர் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. those children who come to the presence of Jesus and says, Lord, I believe you can clean me and heal me, God is waiting to give you deliverance. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சித்தம் கொண்டிருப்பார் என்று சொன்னால், If God is willing to do in our lives, தேவன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார். God will bring deliverance. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். We see another situation in Luke chapter 17. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். 10 men with leprosy came and pleaded with Jesus, Lord, have pity on us. இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? How did these people have the courage? இந்த ஒரு மனுஷன் சுகத்தை பெற்ற இந்த குஷ்டரோகி, This one leper who was healed, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்தால் தெரியும். in Mark chapter 1 verse 45, அவன் புறப்பட்டு போய் தன் சுகம் பெற்றதை அநேகருக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பிரஸ்தாவப்படுத்தினான். he went around and began talking freely, spreading the news about the healing that he had received. அவன் பெற்ற சுகத்தை அநேகருக்கு சொன்ன பொழுது, When he spoke freely about the அவன் healing, சொல்லியிருப்பான், அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து சொல்லியிருப்பான், he would have looked at the 10 நான் lepers. உங்களை போலதான் இருந்தேன், I was like you. இயேசுவிடத்திலே போனேன், I went to Jesus. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி என்னை தொட்டு சுகமாக்கினார். He said, I am willing, be clean, and he touched me and healed நீங்களும் me. அவரிடத்திலே போவீர் என்று சொன்னால், Even if you go to Jesus, உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி இருப்பான். he would have told the 10 lepers, if you go, you will also receive healing. இதெல்லாம் உண்மைதான். All this is true, ஏனென்று சொன்னால் வேத வாக்கியங்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறது. because every word of God is true. அந்த 10 பேரும் வந்து இயேசு ஐயரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். All these 10 people come, Jesus Master, they come to Jesus. நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகம் அடைந்தவர்கள் புறம்பே தள்ளப்பட்டிருக்க வேண்டும். According to the law, the lepers should have been outcasts. ஆனால் இவர்களோ இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி அங்கே அவர் ஜெப ஆலயத்திலே அவர் பேசினதையும் இந்த குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்ததையும் இந்த 10 பேர் கேள்விப்பட்டு வருகிறார்கள். These 10 people hear about the healing that this leper received and the word that was preached in the temple. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போனா எனக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், To the children of God who have come with an assurance that God will do நீங்கள் something for சுகம் you, பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். he says you will நீங்கள் receive விடுதலை healing. பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். He says you will receive deliverance. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று சொன்ன பொழுது, When he said go and show yourself to the priest, அவர்கள் அது வரைக்கும் சுகம் பெறல. they did not receive healing till then. வசனம் சொல்லுகிற அவர்கள் போகிற வழியிலே அந்த 10 குஷ்டரோகிகளும் சுகம் பெற்றார்கள். The word says on the way they received healing. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. To the people, the believers who have come in search of God, நீங்க God வேற brings the எந்த இடத்துல deliverance. போனாலும் உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. There will not be peace wherever you go. அதனால தான் கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் உண்டு. That is why there is a rest and assurance in the presence of God. ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட வியாதியையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அவர் விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். God is able to deliver you from whatever kind of sickness and situations. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். We see a second kind of ஒரு பரிசேயன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, Jesus was having food in the house of a Pharisee. இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஸ்திரீயானவள் கேள்விப்பட்டு வருகிறார். A woman hears that Jesus is in this house and she comes there. அந்த ஸ்திரியை குறித்து உலகம் அந்த ஊர் என்ன சொல்லுகிறது சொன்னால், What the world said about this woman was, அவள் ஒரு பாவி என்று முத்திரை குத்தியிருந்தார்கள். they had labeled her as a sinner. ஆனால் அவளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, But she had a thought, இயேசுவால முடியாதது ஒன்றுமே இல்லை, there is nothing that God cannot அவரால் do. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing that is impossible for God. அன்னைக்கு அந்த குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். That day the leper said, Lord, if you are willing, heal me. இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்திலே மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்று நம்பி அவரை தேடி போனாள். This woman who was a sinner, she went with an assurance to Jesus that there is a forgiveness of sins in him. அந்த உலகம் முழுவதும் அந்த சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் இவளை பாவி என்று ஒரு நோக்கத்தோடு பார்க்கிறார்கள். All the people surrounding her and the world told her as a sinner. ஆனால் நான் இயேசுவிடத்திலே போனா இந்த
பாவங்களை முற்றிலுமாய் நீக்கி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போகிறார். But this woman has a faith that if I go unto Jesus, there is a forgiveness and he will give me a new அவர் face. குஷ்டரோகத்தை மாத்திரம் குணமாக்குறவர் அல்ல, He is not a God who heals only lepers. பாவிகளை நேசிக்கிறவராக, பாவிகள் தம்மிடத்திலே மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் தேவனா இருக்கிறார். He is a God who delivers people and forgives their sins. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். We see this incident in Luke chapter 7 verse 36 and 37. பரிசேயன் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்ட பொழுது, When a Pharisee invited to have dinner அந்த with Jesus, பரிசேயன் வீட்டிலே அவர் பிரவேசித்து பந்தி இருந்தார். when he was reclining at the Pharisee's அப்பொழுது house, அந்த ஊரில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருப்பதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள். then the sinful woman who learned about Jesus came to him with an alabaster jar of perfume. ஆண்டவர் யாரெல்லாம் பாவங்களை மன்னிப்பாருன்னா, What kind of sins that Jesus forgives? மனம் திரும்புகிறவர்களை பாவங்களை மன்னிப்பார். God forgives those who come with a repentant heart. ஒருவேளை நம்ம அநேக குற்றங்களை செஞ்சிருக்கலாம், Maybe we would have done many sins. அநேக விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். We would have worked on different hatred ஆண்டவரே என் acts. பாவங்களை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் மன்னிப்பு உண்டு. Only people who come with a repentant heart asking for இந்த forgiveness. ஸ்திரீயானவள் மனம் திரும்பினதை பார்க்கிறோம். We see that this woman came with a 38 repentant வசனத்திலே heart. வாசிக்கிறோம், We read in 38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. She stood behind behind Jesus with weeping and tears. யார் அழுவாங்க தெரியுங்களா? Who will cry? தன் செய்த குற்றங்களை ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிற உணர்வுள்ள ஒரு மனுஷனுடைய கண்களில் இருந்து தான் கண்ணீர் வரும். Only a person with a sensitivity and a repentant heart will have tears in their eyes. இயேசுவை நம்பி அவள் கடந்து போகிறாள். She comes for trusting Jesus. இந்த உலகம் என்ன ஒரு முத்திர குத்தி பாவி என்று அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. Because of this world I am labeled as a sinner and I am set aside. ஆனால் நான் இயேசுவிடத்திலே போனா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். But I will receive a recognition when I come to என் Jesus. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, My sins are forgiven. என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே கடந்து போகிறாள். She comes with an assurance that Jesus will forgive her sins. வேற எந்த மனுஷனிடத்திலே போனாலும் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. I will not receive forgiveness even if I go to any man. அவராலே மாத்திரமே ஆகும் என்று நம்பி இயேசுவிடத்திலே போகிறாள். She trusted and believed that only Jesus can forgive her ஒருவேளை sins. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் என் இயேசுவால தான் முடியும் என்று நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. To the children of God who believe that only Jesus can do something in certain circumstances, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். he said your sins are forgiven. சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். All the people looked around. எல்லாரும் அந்த சகோதரியை பாவி என்று சொன்னார்கள். Everybody told that she was a sinner. ஆனால் இப்பொழுதோ இயேசு பாவத்தை போக்க வந்தவர், பாவிகளை விடுதலையாக்க வந்தவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, But the one who came to remove sins and give forgiveness for sins, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. he himself says your sins are forgiven. இயேசுவிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரத்தை பெற்றார். She receives a recognition from அந்த Jesus. முத்திரைகள் எல்லாவற்றையும் அவள் உடைத்து போட்டாள். He breaks all these labels. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நம்பி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்திலே விடுதலை கொடுக்க உம்மாலே மாத்திரம் ஆகும் என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, Today those who have come with a trusting heart that only Jesus can work miracles in your அவரால் life, கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. there is nothing that God cannot do. நாம் எப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கி இருந்தாலும் சரி, No matter what kind of sin we are entangled in, எப்படி ஒரு விரோதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, no matter what kind of unholy things that you have done, ஒருவேளை துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றாலும் சரி, even if there are things that God hates and very bold sins in your life, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்திலே வந்தால் if you come with a repentant heart to அவராலே Jesus, மட்டும் அதற்கு விடுதலை கொடுக்க முடியும். only Jesus can deliver you. இயேசுவாலே மாத்திரம் தான் விடுதலை கொடுக்க முடியும். Only Jesus can deliver you. நம்ம நினைச்சுக்கலாம், நான் எந்த பாவியும் இல்ல அப்படி நம்ம நினைச்சுக்கலாம். We may think that I am not a big sinner. நம்மிடத்துல சிறிய பாவமோ பெரிய பாவமோ எந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது பாவம். No matter big or small, whatever unholy things that God does not desire to see in us, it is a sin. அந்த சகோதரி, அந்த ஸ்திரீயானவள் இயேசுவை நம்பி விடுதலை பெறுவதற்காக கடந்து போனாள். This woman comes with a belief
believe that Jesus can forgive her. ஏனென்றால் அவராலே மட்டும்தான் பாவத்துக்கு விடுதலை கொடுக்க முடியும். Because only Jesus can give healing and deliverance from ஆண்டவரே, sins. இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தருவீராக. Lord, may you give me a deliverance as such today. மூன்றாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். Thirdly, we see a incident. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்திலே வந்து A Canaanite woman comes to Jesus. தன் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். She pleads on behalf of her daughter. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது We see this incident in Matthew chapter 15. இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறார், She comes to Jesus and says, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். My daughter is demon possessed and suffering terribly. அதுக்கு முன்பு அவள் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சொல்லி. Before she pleads, son of David, have mercy on me. அங்கேயும் ஆண்டவரே எனக்கு இரங்குன்னு சொல்லி 10 குஷ்டரோகி வந்தாங்க. The 10 lepers came pleading with Jesus, Lord, have mercy on us. இந்த சகோதரியும் ஆண்டவருடைய சமூகத்தில் என் பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் போதுமானவர், எனக்கு இரக்கத்தை செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நம்பி வந்தாள். This woman also comes trusting that Jesus can have mercy on us and he can forgive தன் sins. மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நினைத்து தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சொன்னாள். She pleads to Jesus on behalf of her daughter who is demon வசனம் possessed. சொல்லுகிறது 23ஆம் வசனத்திலே In verse 23 it அவளுக்கு says, பிரதியுத்தரமாக in reply to her, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. he did not say anything. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, But then the disciples came இவள் and நம்மை said, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, this woman is coming இவளை behind us. அனுப்பிவிடும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டார்கள். Please send her away. ஆண்டவர் அவ காதுல விழும்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். Jesus says something that she could also hear. காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலின் வீட்டிற்காக அனுப்பப்பட்டேன் ஒன்றி, I was only sent to the lost sheep of Israel, மற்றவர்களுக்காக அல்ல என்று சொன்னார். not for the others. அப்போ அந்த காதுல விழுந்த உடனே அந்த சகோதரி சொல்லுகிறார், As soon as she hears this, she says, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டார். she pleaded with Jesus, Lord, help நீங்க me. இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, Lord, you are merciful. உம்மால மாத்திரம்தான் என் பிள்ளைக்கு இந்த பிசாசின் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று அவள் நம்பி வருகிறார். Only that you can deliver and heal my daughter who is demon possessed, she says. அவளுடைய வாயிலிருந்து ஒரு விசுவாச வார்த்தை வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். God says that these words of faith should come from her mouth. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. It is not right to take the children's bread and toss it to dogs. நமக்கு அந்த வார்த்தையை கேட்டா நம்ம என்ன பண்ணிருப்போம், கோவப்பட்டு அந்த இடத்துல போயிட்டு இருப்போம். If we would have heard this word, we would have become angry and we would have left. அவள விசுவாசத்தை பார்ப்பதற்காகவே ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார். Jesus wanted to trigger her faith. இயேசுவுக்கு அவர் சொல்றார், மெய்தான் ஆண்டவரே. She even says to Jesus, Lord, it is true. ஆகிலும் நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. Even the dogs will eat the crumbs that fall. ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து, Jesus looks at the faith of this நீ woman. விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. According to your faith, it will be granted unto you. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படி வைராக்கியத்தோடு நம்ம என்ன இடையூறு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொல்லைகள் வந்தாலும் சரி, அல்லது எனக்கு பதிலே கிடைக்காம போனாலும் சரி, உம்மை நான் பின்தொடர்ந்து ஆண்டவரே அந்த நன்மை அடையும் வரை நான் காத்திருப்பேன். Today, if you have come with the zeal in spite of troublesome situations, if you would trust God, வியாதியானாலும் சரி, in spite of diseases, பாவமான காரியங்களானாலும் சரி, in spite of sins, பிசாசின் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி, it might be troubles because of the devil. அவரால் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும். Only Jesus can deliver. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். He said there is nothing miraculous that I cannot do. ஆகவேதான் அவளுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். That is why Jesus answered her prayers. இன்னைக்கு எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டத்திலே நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி, Today, if you were caught in a very troublesome situation, தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். God is able to deliver you. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41